எல்லோருக்கும் வணக்கம். முழு முதற் கடவுள் விநாயகரே போற்றி. இப்போ கோவிலில் உட்காந்து வரவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எங்ககிட்ட வந்த ஜாதகத்தில் ஒன்று உங்களுக்கு உதாரணமாக காட்டி அது எப்படி நடக்குது, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, இங்கே வந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். அதோட அந்த ஜாதகத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கும் வந்து நல்ல பலனை நீங்கள் அடைஞ்சிக்கலாம். அப்படி நம்ம கோவிலுக்கு வந்தவங்கள்ட்ட வந்த ஒரு ஜாதகத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன். அவங்க வந்த ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு என்ன ராசி கட்டம் என்னங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர லக்கணம், ராசி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இப்போ அவங்களோட ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. பிறந்த தேதியும் அவங்களோட நேரம் இதெல்லாம் கொடுத்து நம்மகிட்ட பார்க்கும் பொழுது முதல்ல அவங்களுடைய பிறந்த தேதியை சொல்கிறேன். அவங்களுடைய பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 5/11/1981 பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்தப்போ நேரம் வந்து பகலில் வந்து 11:30 பிறந்திருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தை இப்போ வந்து நம்ம கணித்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்கணம், ராசி மகர ராசி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இப்போ அவங்க ஜாதகத்தில் இருப்பு பார்த்திங்கன்னா செவ்வாய் தசையில் இருப்பு வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் 5 மாதம் 12 நாள் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்தோமே முதல்ல என்ன பார்ப்போம்னா லக்னம் வலுவாக இருக்கான்னு பார்க்கணும். லக்னம் வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா லக்னத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்காரு. அதுவும் எப்படின்னா வளர்பிறை சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. அப்படி வளர்பிறை சந்திரன் வந்து உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம், தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போதுலாம் வளர்பிறை சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. அப்படி வளர்பிறை சந்திரன் வந்து உட்காந்துருக்கும் பொழுது அப்போ அந்த லக்கணம் வலுவாகிறது. அப்போ ஆயுள் அவங்களுக்கு தீர்க்கமானு பார்த்தோம்னா ஆயுள் வந்து 8ஆம் இடம் வந்து சிம்ம வீடாக வருது. அப்போ 8ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் குருவோட ஜாயிண்டாக இருக்கார். அப்போ அது குரு வந்து ஆயுள் தீர்க்கம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தை உங்களுக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். லக்கணத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் கேதுவும் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியனும் புதன் குருவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து குருவோட ஜாயிண்ட். அப்படி குருவோட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆயுள் தீர்க்கம். லக்கணமும் வளர்த்துக்குச்சு, 8ஆம் இடமும் வளர்த்துக்குச்சு. அப்போ அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. அப்போ அவன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2ஆம் இடம், தனம் பணம் குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடியது. 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலுவாக இருக்குது. எப்படி வலுவாக இருக்குது? 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னென்னா தனம் பணம் குடும்பம் இதெல்லாம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வலுத்துக்கும். அப்போ 2ஆம் இடம் தான் இளமையில கல்வின்னு சொல்லக்கூடியது. இளமையில கல்வின்னு சொல்லக்கூடியது குரு சூரியன் புதன் 3 கிரகமும் இவங்களுக்கு ஒரே வீட்டில் துலாம் வீட்டில் வந்து ஒன்று சேர்ந்துருக்குது. அப்போ இவங்களுக்கு இளமையில கல்வி நல்ல பிரகாசமாக உண்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். இது வந்து இன்னும் தேகம் ஆரோக்கியம் நல்லா வலுவாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல வலுவான நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. சுபரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரனோட வீட்டில் போய் உட்காந்து சுக்கிரன் வந்து வலுவான வீடு, அது வந்து சுபரோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். இப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே அடுத்து இன்னும் உங்களோட ஜாதகத்தில் ஒவ்வொன்றா நடந்து வரும் இல்லையா, பிறக்கும் பொழுது ஒவ்வொரு திசையா. அப்படி பிறக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை 18 வருஷம் முடிஞ்சு, குரு தசைனி 16 வருஷம் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு. இப்போ சனி தசை சுய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் பார்த்தோன்னா அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், குடும்பத்தை வந்து பார்த்துட்டோம்னா அடுத்து வீடு வாசலை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ வீடு வாசலை வந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் தான் நம்ம வீடு வாசல் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். தாயார் வீடு இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த இடத்த அதிபதி வலுவாக தான் வந்து உட்காந்துருக்கார். நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ தாயார் வீடு வாசல் இதெல்லாம் நட்பாக இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா குரு அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து வீடு வாசல் நிலமலாம் உங்களுக்கு உண்டு இயற்கையாகவே. அப்போ அந்த இடத்த குரு பார்த்துட்டு பொதுவாக வந்து என்னென்னா குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் பூராமே வலுத்துக்கும். இப்போ 2ஆம் இடத்தை எப்படி நம்ம பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்வை வந்து 5, 7, 9. அப்போ அந்த குரு வந்து நேரடியாக 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சம்மந்தப்பட்டிருக்காங்களா. அப்போ வந்து கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய தகுதி கண்டிப்பாக உண்டு இந்த பொண்ணுக்கு. ஏன்னு கேட்டால் சூரியன் புதன் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால குருவும் பார்க்குறதுனால இப்போ கல்லூரி படிப்பை கண்டிப்பாக படிப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்ப்பாங்கன்னா அடுத்து தொழிலை தான் கேட்பாங்க, கல்யாணத்தை பற்றி கேட்பாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது. ராகு கேதுன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு இயற்கையாக இருந்தால் ராகு கேது நாகதோஷம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால நம்ம
தோஷம் உள்ள கோவிலுக்கு போனோம்னா நிவர்த்தி ஆகிடும். ஆனால் நம்ம கோவில்லையும் இங்கே ராகு திருத்தலம் நம்ம கோவில்லையும் உண்டு. கரியமாணிக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே நம்ம வந்து பரிகாரத்தலம்னு நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்போ இங்கே வந்து பண்ணும்பொழுது அந்த தோஷம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில கழிஞ்சிருமா அப்படி கழிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து கடைசி வரைக்கும் கூட அந்த தோஷமாகப்பட்டது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கோவிலில் போய் முறையாக பரிகாரம் பண்ணும்பொழுது அந்த நாகதோஷம் நம்ம விளையிடும். இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்குது. அப்போ நாகதோஷத்தை இங்கே வந்து கோவிலுக்கு வந்துட்டு போனாலே வந்து அந்த தோஷம் விளைகிறோம். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த இடத்துக்கு உண்மையான கோவிலுக்கு போக விடாது. எப்போதுமே பார்த்திங்கன்னா தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் சொன்னால் அந்த உண்மையான பரிகாரம் இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது தடை பண்ணி அந்த கோவிலுக்கே போக விடாமல் பண்ணுறதும் இந்த ராகுவோட வேலை. இப்போ நம்ம கோவிலில் அந்த இடத்துக்கு எப்படியா வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நாகதோஷம் விளையிருக்கும். இப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து நம்ம கல்யாணத்தை பொறுத்து சொல்லக்கூடிய இடம் தான் இந்த இடம். இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா 7ஆம் இடத்துல ராகுக்கு நாகதோஷம் இருந்தாலும் 7ஆம் இடத்த அதிபதி வலுவாக லக்னத்திலே உட்காந்துக்கான இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்போ நடக்கும், குருதசையில் தான் நடக்கும். குருதசையிலையும் கடைசி நேரத்தில் சந்திர புத்தியில் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்லுவாங்க, தொழிலை பற்றி பார்ப்பாங்க. தொழில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும், தொழில் வந்து 10ஆம் இடத்துல குரு உட்காந்துங்க, 2ஆம் இடத்துல பார்க்குறேன். அப்போ இந்த பொண்ணு குருவோட சூரியன், அப்போ படிப்பு நல்ல திறமையாக படித்த பொண்ணாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால வாக்கு, அதாவது பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொழில் தான் அமையும். அப்போ பேச்சுன்னு என்ன ஒன்றும் தெரியல, ஆசிரியர் வக்கீல் தொழில் இந்த பேச்சு திறமையில் உள்ள தொழில் தான் இந்த பொண்ணுக்கு அமையும். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணும், வக்கீல் தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலை இவங்க பார்த்துக்கிட்டு அடுத்து இந்த தொழில் வந்து விருத்தி அம்சத்தை இது நல்லா கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு என்னென்ன இவங்க ஜாதகத்தை இங்கே பார்க்க வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இது கிடைக்கல. அவங்களும் கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்படி புத்திர பாக்கியம் இல்லைங்கும் பொழுது ஏன் புத்திர பாக்கியம் இல்லைன்னு நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது. 5ஆம் இடத்திற்கும் மறைஞ்சிருக்குது, லக்னத்திற்கும் மறைஞ்சிருக்குது. குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு இல்லை. சரி, இன்னும் அப்படியெல்லாம் இல்லை, அப்போ கண்டிப்பாக குழந்தை இருக்காதா? கண்டிப்பாக குழந்தை உண்டு. எப்படி உண்டு, 9ஆம் இடத்துல சனி இருந்து பாக்கிய ஸ்தானத்துலேருந்து நடத்துகிறார். இப்போதைக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் வீக்கானாலும் 4ஆம் இடம் வந்து வீக்கானாலும் இந்த சனி புத்தி முடிஞ்ச அடுத்து 2025 கண்டிப்பாக அவங்களுக்கு புதன் புத்தி வருது. அப்போ புதன் புத்தி வரும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், குருவோட ஜாயிண்ட் ஆகிருக்காரு. துலாம் வீட்டில் குரு சூரியன் புதன்கிறது பாக்கியாதிபதி, அதோட குரு ஜாயிண்ட் ஆகிருக்காரு. அப்போ குரு என்னெல்லாம் ஜாயிண்ட் ஆனாலோ பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ குரு தசை புதன் புத்தியில் கண்டிப்பாக வந்து அடுத்து நல்லா நடக்கிற மாதிரி இவங்க சனி தசையில் புதன் புத்தியில் கட்டாயம் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, நடக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அதே மாதிரி நானும் வந்து ஒரு தடவை வந்து கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து காலை வச்சுட்டாங்க அப்படின்னாவே அதனுடைய ராகுகேது பரிகாரத்தில் ஸ்தலத்தில் வந்து அந்த ராகுகேது தோஷம் விளைகிறோம். ரெண்டாவது அது மட்டும் இல்லை, இங்கே அம்மா வந்து அள்ளி கொடுக்குறவளாக இருக்கிறோம். அதனால் வந்து கேட்டதெல்லாம் நம்ம கேட்டு தான் கொடுக்கணுங்கிற, வந்துட்டு போனாலே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற வாராகி தாய் இருக்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் எல்லாமே என்னென்னா சகலமும் இந்த அம்மா கொடுத்து வச்சிடும். இந்த அம்மாவுக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த குடும்பத்தில் இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், வீடு வாசல் அனுமதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்த்து வச்சிடும். ஒரே ஒரு தடவை மட்டும் ரொம்ப என்ன அடிக்கடிலாம் வாங்க, எல்லாரையும் போல் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வாங்க அடிக்கடி வாங்கலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரத்தணும். ஒரே ஒரு வாட்டி வந்து அம்மாவுக்கு வந்து காலையில் வந்து உளுந்து கும்பிட்டுட்டு போனீங்கன்னாவே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே நினச்சதெல்லாம் நடக்கும். எதிர்பார்க்காது அனைத்து நடக்கும். அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய இப்போ நடந்துக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அது நடந்ததெல்லாம் சரியாக போயிடும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, நிலமூலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, வீடு வாசல் கட்டி அதில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் எப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான முறையில் அது எப்படி பரிகாரம் பண்ணணுமோ அந்த கோவிலே நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். இந்த கோவிலுக்கு நாங்கள் இது மட்டும் இல்லை, எல்லா பரிகாரமும் இந்த கோவிலை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்துட்டு போகிற எல்லாத்துக்கும் நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போனாலே சகலமும் நடக்குது. அதனால் நீங்களும் வாங்க, கோவிலுக்கு வாங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு வந்து சாமியும் கும்பிட்டுட்டு வாராகி தாய் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்.